ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். நீங்கள் போகிற வழியில் போயிட்டு இருக்கீங்களோ, அது சரி நினைக்கிறீங்களோ, கொஞ்சம் நின்று நிதானமாக போகிற வழி சரிதானான்னு பார்த்து கர்த்தர் காட்டுற வழியில் போங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஒரு வேத பகுதி இந்த காலை நேரத்தில் வாசிக்க கேட்கிறேன். நீதிமொழிகள் 16:2. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். மனுஷனுடைய பாதைகள் எல்லாம் அவன் பார்வைக்கு, நான் போறேன்னா என் பார்வைக்கு சுத்தமானவைகள். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். பைபிள் இப்படி வசனம் இருக்குல்ல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழிகள். பைபிளை வாசிக்கிறதுல இறைமையால வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவைகளை நடவுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்க செய்கிறதா ரைட், நீங்க போறதா கரெக்டா நினைச்சிடாதுங்க. சங்கீதம் 32:8 அழகா எழுதியிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு மீனவர் கிராமம், ஒரு படகோட்டி மட்டும் அடிக்கடி மிஸ் ஆகிடுவார். சில நேரம் கஷ்டப்பட்டு லேட்டாக வருவார். நண்பர்கள் போய் கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. இது பெரிய தொந்தரவாக போச்சு. ஒரு திசை காட்டும் கருவி கேம்பஸ், அது பார்த்தீங்கன்னா நார்த்தை காட்டும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவர் ஒரு நாள் நண்பர்கள் கொடுத்து அனுப்புனாங்க, அதை கரெக்டாக கொண்டு போ அப்படின்னு. இவர் கிழக்கு நோக்கி போக காட்டுறார், அது வேற பாதையை காட்டுகிறது போல அவருக்கு தெரிகிறது. அவர் கேம்பஸை திருப்ப பார்க்கிறார், அதனுடைய செயல்பாடுகள் தெரியவில்லை. அது குறிப்பிட்ட வட தூரத்தை காட்டும்னா வட தூரத்தை காட்டுனா அதை வைத்து மற்ற எல்லா திசைகளையும் கண்ணோக்க வேண்டும். இவர் அது காட்டுறது தப்பு அப்படின்னு நினச்சி மறுபடியும் தனக்கு இஷ்டமான ஒரு வழியில் போனார். ரொம்ப தாமதமாக எல்லாரும் வந்த ஒரு பாடம் தாமதமாகி வந்தார். அவர்கிட்ட கேட்டார். அவர் சொன்னார், திசை காட்டுற கருவி சரியில்லை, அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச சரியான வழியில் போனேன். திசை காட்டுற கருவியை அவங்க செக் பண்ணி பார்த்தா அது கரெக்டாக காட்டுது, அது தப்பே பண்ணல. இந்த கேம்பஸ் கரெக்டாக தான் இருந்துச்சு. கையில் நமக்கு ஒரு கேம்பஸ் தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு கடல், படகு என்பது உங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய கையில் தந்திருக்கிற கேம்பஸ் வேதாகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அது வழிகாட்டும். அதை சரியாக பயன்படுத்துங்க. உங்கள் இஷ்டப்படி போகாம அந்த கேம்பஸ் காட்டுற விதமாக போங்க. ரைட் வேல போகலாம், ரைட் வேல திரும்பி வரலாம், சரியான பாதையில் போய் சரியான இலக்கில் திரும்பி வரலாம். வேதம் தெளிவாக காட்டும். வாழ்க்கைக்கு வழிகாட்டி, பரலோகத்துக்கு வழிகாட்டி, பரிசுத்தத்திற்கு வழிகாட்டி, ஆமென், பலவிதமான நன்மைகளுக்கு வழிகாட்டி, வேதம் காட்டுகிற விதமாய் வாழுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த படகோட்டியின் பரிதாப நிலைமை உங்களுக்கு வராமல் இருப்பதாக. ஆமென். கையில் வேதம் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார், அவர் காட்டுகிற பாதையில் போங்க. ஆமென். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழிகள். ஆனால் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆமென். ஆண்டவர் காட்டுற பாதையில் போங்க. இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். ஜெபிக்கலாமா? நாளை உங்களை சந்திக்கிற அந்த வருடம் அவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. தகப்பனே, எங்கள் எண்ணத்திலையும் எங்கள் திட்டத்திலையும் தீர்மானத்திலையும் நீங்கள் காட்டுற வழியில் போகாமல் கர்த்தர் காட்டுற பாதையில் போக கிருபைதான். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.